Hi future doctors, welcome back my channel. Today என்ன டாபிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போது நிறையா பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏஜென்ட்டை பேசுவாங்க. சார் ஹாஸ்பிட்டல் பார்த்தாச்சு, யூனிவர்சிட்டி பார்த்தாச்சு, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தாச்சு, யூனிவர்சிட்டி ரெக்கக்னேஷன் மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு இது என்னங்க இப்படி பேசுனீங்கன்னா எப்படிங்க உங்கள் ஃப்யூச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் மகனோ இல்லை மகளோட ஃப்யூச்சரை வந்து எப்படி நீங்கள் காப்பாற்ற போகிறீங்க? ஸோ யூனிவர்சிட்டி ரெக்கக்னேஷன் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு எந்த யூனிவர்சிட்டிஸ் ஃபேக்காக இருக்குது, எந்த யூனிவர்சிட்டிஸ் வந்து ரெக்கக்னேஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபுல் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் வந்து அந்த யூனிவர்சிட்டியில் வந்து அட்மிஷன் பண்ணுங்கள். இப்போ வந்து ஏஜென்ட்டு கேட்டிங்கன்னா சார் ஆல் எல்லாமே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது, எஃப்எம்ஜி பிரச்சனை இல்லை, எம்சி ரெஜிஸ்ட்ரேஷன் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு ஏஜென்ட்ஸ் அப்படி தான் சொல்லுவாங்க. பட் ரியாலிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபுல் தெரிஞ்சுக்கணும். சேஃப் கண்ட்ரி, மாடர்ன் ஹாஸ்பிட்டலு, நல்ல வெல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நம்ம போயிட்டு அங்கே ரீச் பண்ண பிறகு தான் அந்த யூனிவர்சிட்டியோட ரியாலிட்டியே வந்து நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அது மாதிரி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு ஃபுல் வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அவங்க ஏஜென்ட் பொறுப்பில் விட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்களே வந்து புள்ளி தோண்டி புதைக்கிற மாதிரி. ஸோ அந்த தவறு மட்டும் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு டீட்டெயில்ஸ் நல்லா தெரிஞ்சுட்டு அந்த யூனிவர்சிட்டியில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறது நல்லது. இப்போ வந்து நம்ம வந்து இன்றைக்கி எப்படி என்ன இது பண்ண போகிறோம்னா ஃபுல் வந்து ஏஜென்ட்டே இல்லாமல் டேரெக்டாக தேர்ட் பார்ட்டிஸ் இல்லாமல் நம்ம வந்து டேரெக்டாக வந்து அட்மிஷன் ப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கான வந்து நீங்கள் உங்களுக்கு எதாவது டீட்டெயில்ஸ் தேவை அப்படின்னா எனக்கு கீழே இருக்க நம்பர் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா A to Z வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தான் தயாராகும். ஸோ இப்போ நார்மலாக வந்து ஏஜென்ட்டை போகிறீங்க அப்படின்னா பேரண்ட்ஸ் வந்து என்னென்ன தெரிஞ்சுக்கணும், அப்ராட் யூனிவர்சிட்டிஸ் பற்றி என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து கண்ட்ரி வந்து எந்த மாதிரி கண்ட்ரின்னு யூஸ் பண்ணிங்க. வார் கிரைசிஸ் கண்ட்ரி சூஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி அந்த கண்ட்ரி வந்து எம்பிபிஎஸ் வந்து இந்தியாவுக்கு ஃபேவராக இருக்கா அப்படின்னு பார்த்துங்க. அது மாதிரி லைக் வந்து இப்போது ரஷ்யா, உஸ்பெகிஸ்தான், கிர்கிஸ்தான், கசாகஸ்தான் இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து எம்பிபிஎஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. பட் சில மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் வந்து ஃபேக்காக இருக்கும். அந்த மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸும் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் அட்மிஷன் பண்ணுறது நல்லது. இப்போ லைக் வந்து கிர்கிஸ்தானில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டின்னு பார்த்தீங்கன்னா KSM மெடிக்கல் யூனிவர்சிட்டி. KSM மெடிக்கல் யூனிவர்சிட்டி 100% நல்ல மெடிக்கல் யூனிவர்சிட்டி, அதை மாற்றம் இல்லை. பட் சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது. எப்படின்னா ஹிட் அண்ட் சார்ஜஸ் அதிகமாக வாங்குவாங்க. பட் இது வந்து ஒன் ஆஃப் த கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. இந்த ப்ரொஃபஸர் ஸ்டாஃப்ஸ் வந்து இப்போ சப்போஸ் உங்கள் பையன் வந்து ஃபெயில் ஆகிட்டா அப்படின்னா அந்த கிளியர் பண்ணுறதுக்கு அமௌண்ட் கேட்பாங்க. அந்த மாதிரி நிறையா பிரச்சனை வந்து அந்த யூனிவர்சிட்டியில் இருக்குது. ஏன்னா கவர்மெண்ட் யூனிவர்சிட்டினால மேனேஜ்மெண்ட் பண்ணுறது ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கும். அதே மாதிரி ஹாஸ்டல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு போர் ஹைஜீனிக் இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லா ஹைஜீனிக்காக இருக்கிறதில்ல. ஸோ இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸை வந்து அப்பப்போ நிறையா யூனிவர்சிட்டிஸில் வரத்தான் செய்யுது. பட் நம்ம வந்து எந்த மாதிரி மெடிக்கல் யூனிவர்சிட்டியை சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ரெக்கக்னேஷன் உள்ள மெடிக்கல் யூனிவர்சிட்டி, கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியானு ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ப்ரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் தயவுசெய்து வந்து ஜாயின் பண்ணாதீங்க. ஜாயின் பண்ணால் உங்கள் சைல்டோட உங்கள் பையன் இல்லை மகளோட லைஃப் வந்து கொஞ்சம் கேள்விக்குறியாயிரும். ஸோ உங்கள் கையில் தான் இருக்குது. யூனிவர்சிட்டியை பேரண்ட் சூஸ் பண்ணுறது இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் சூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெக்கக்னேஷன் பாருங்கள். ஹாஸ்டலு, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அதெல்லாம் வந்து செகண்ட் திங்ஸு. பட் ஃபஸ்ட்டு வந்து ரெக்கக்னேஷன் இருக்கணும். ரெக்கக்னேஷன் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இப்போது ஒரு 25 lakhs செலவு பண்ணுறீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஃபுல்ஃபில் டாக்டராக வர முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கடாவர் கிளாஸஸ் இருக்கான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு கடாவர் கிளாஸ் லைவ் பாடிங்கிறது தான் கடாவர் கிளாஸஸ்ஸு. லைவ் பாடி வந்து உங்களுக்கு இருக்கான்னு பார்த்துங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா லைவ் பாடி இல்லை, கடாவரை தொடாமல் நீங்கள் முன் டாக்டராக வந்து ஆக முடியாது. ஸோ இது வந்து என்னோடய சஜஷன். அதனால் வந்து மோஸ்ட்லி வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணுறது நல்லது. தேங்க்யூ, பெஸ்ட் ஆஃப் லக்.